தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. இந்திய வானிலை மையம் தகவல். தமிழ்நாடு காரைக்காலில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. பாலச்சந்திரன் பேட்டி. மழையால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்தாலும் எதிர்கொள்ள தயார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மழையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணத் தொகை தருக இபிஎஸ் வலியுறுத்தல். தமிழக அரசியலில் காவல் நிலையங்களில் அதிகமாக ஆட்டோகிராஃப் போட்டது நான் தான். சீமான் பேச்சு. பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் போது அடிப்படை சோதனைகளை கூட மேற்கொள்ளவில்லை. அண்ணாமலை குற்றச்சாட்டு. சட்டமன்ற நாட்களை குறைத்து ஜனநாயகத்தின் குரல் வளையை திமுக அரசு நசுக்குகிறது. ஓ பன்னீர்செல்வம் கருத்து. திருவண்ணாமலை தீப திருவிழா. விண்ணை பிளந்த பக்தர்களின் அரோகரா முழக்கம். MS சுப்புலட்சுமி பெயரில் TM கிருஷ்ணாவுக்கு விருது வழங்கக்கூடாது என்ற உத்தரவு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குற்றால அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். அருவிக்கரையில் உள்ள கடைகளை மூட ஆட்சியர் உத்தரவு. எவ்வளவோ சவால்கள் இருந்தும் மகளிர் போராட அரசியல் சாசனம் தைரியம் தருகிறது. மக்களவையில் காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி பேச்சு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற தமிழக வீரர் குகேஷ் 5 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். கடலூர் கனமழை. சாலை துண்டிப்பால் பொதுமக்கள் அவதி. நெல்லை தென்காசியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். குகேஷிடம் டிங் லிரன் வேண்டுமென்றே தோற்றார். ரஷ்ய செஸ் பெடரேஷன் தலைவர் குற்றச்சாட்டு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.